அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தேசிய புலனாய்வு செயலகம் அதில் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் ஜாப் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கல்வி தகுதி பார்த்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி இதில் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு 2 இயர்ஸ் எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு 3 இயர்ஸ் எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்வி தகுதி கூடவே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். C++, கம்ப்ளீட் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28/11/2024 உள்ள 30 வயசு மட்டும் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. SC/ST பிரிவினருக்கு 5 வருஷமும், OBC பிரிவினருக்கு 3 வருஷமும், பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி EWS கேண்டிடேட்ஸுக்கு 10 வருஷமும், அதே இதில் SC/STக்கு 15 வருஷம், OBC 13 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th பே கமிஷன் படி லெவல் 7 பே மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டு, இன்டர்வியூ. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் SC/ST கேண்டிடேட்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் இல்லை. ரிமைனிங் கேண்டிடேட்ஸுக்கு 25 ரூபா மட்டும் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/11/2024. உங்களுக்கு இந்த இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.